டோல். ஓகே, இதான் போயிட்டே இருக்காண்ணா. பெங்களூரில் ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் நிற்கவே இல்லை. இன்னும் 60 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. 60 கிலோமீட்டர் எப்படி போகிறது இல்லையா? ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு எங்கள் தர்மசாலா பக்கத்துக்கு. இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் மழை பயங்கரமாக விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியல. எப்படியாவது போயிடணும். போகிற வழியில் ஒரு நேத்திராவதி ரிவர் இருக்குது, அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு முன்னு போட்டு டைரெக்டாக தர்மசாலா கோயிலுக்கு தான் போயிடணும். பயங்கர மழை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முடியலை. மாறி மழை. ஆனால் எங்கேயுமே நிப்பாட்டில்ல, கண்டினியூ அடிச்சுட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்ரு எங்கே நான் ஸ்டாப். காலையில் இருந்துட்டு வேகமாக அடிச்சு வந்தாச்சு. இப்போ வெறும் இன்னும் 2 கிலோமீட்டர் காமிக்குது கூகுளில். 2 கிலோமீட்டர் ஆச்சுன்னா டேரக்ட் அங்கே வந்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வர்றது வந்துட்டு இது வருது, நேத்ராவதி. அதால நேத்ராவதி ரிவர் நதி. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு தண்ணி. அங்கேயே ஒரு குளியல் போட்டுக்கலாம். போகலாம். எல்லாம் கடைங்க தான். நார்மலில் தண்ணி ஐயோ தண்ணி ரொம்ப கெட்டு போச்சு. தண்ணி நிறைய வருது, ஒன்றுமே இல்லை. சுத்தமாக மங்கலாகி போயிடுச்சு தண்ணி. ஃபுல்லு வண்டிங்க தான், பயங்கர வண்டிங்க. இப்போ லீவ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே. ஆனால் தரிசனம் வேகமாக பண்ணிடலான்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம். மலையில் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு உண்டான எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு ஒருக்க லென்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக ரிஸ்லிங். அதாவது நிறைய பேயாமல் நார்மலாக ஒரே லெவலில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குது. வந்துருச்சு. போகலாம் ரைட். இல்லைங்க சம்ம மறுபடியும் கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்கோம். ஃபுல்லு மழை. முடியலை. எப்பயாவது போயிட்டு ரூம் எடுத்து தங்கிடணும் இன்றைக்கி ஒரு நாள். நாளைக்கு கொஞ்சம் மழை கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வீடியோ பிடிக்கலாம். ஐயோ வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு தெரியுது. பாருங்க என்ன அடிக்கணும் மழை மூஞ்சி மேலே. ஆனால் பார்க்க செம்ம. இப்படி பார்த்துட்டு போகணும். மலையில் வர்றதும் பயங்கர அனுபவம் தான். ஆனால் கொஞ்சம் பார்த்து வரணும். லைட்டாக பிரேக் ஸ்லிப் ஆச்சுன்னா கை கால் கோணிக்கிறோம். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மித்தப்படி ஒன்றுமே கிடையாது. நல்லா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம்.
ஃபேமிலியை கூட்டு வரது மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது கார் எடுத்துக்கோங்க. இந்த மழை டைமில் வந்து பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட் எல்லாம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். போகலாம் பாருங்கள். இப்போயுமே ஃபாகெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. தெரியும், மேகமூட்டம். முன்னாடி நான் வர டைம்லாம் இந்த மாதிரிலாம் ரோடு இல்லாமல் இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன 8 வழி சாலையே 10 வழி சாலையை என்ன போதாங்க இல்லைங்களா? அந்த டைம் அதுக்காக வேண்டி இந்த ரோடை செப்பரேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. இந்த காட்டுக்கு அந்த சைடு தான் கோயில் இருக்குது உள்ள. ஃபைனல் ரீச் ஆயாச்சு தர்மஸ்தலா கோயில். பாருங்கோ ನೋಡ್ಕೊಂಡ ಹಿಂದೆ ಬೇಗ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹೊಡೆದು ಬಿಸಾಕ್ ಬಿಡ್ತಾರೆ. ಆರ್ಚಿ இதுதான் ಆರ್ಚಿ ಸೂಪರ್. ಯೋರ್ ಎಂಟ್ರಿ ಧರ್ಮಸ್ಥಳ கோயில். நல்ல கிளைமேட்டு, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த சைடு ஃபுல்லு பஸ் ஸ்டாப்பு, இந்த சைடு ஃபுல்லு லாட்ஜு. நம்ம அம்மா சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. சாமி மழை பயங்கர மழை. ஐயோ கேமரா போயிடுச்சு. ಇಲ್ಲ ಇದು ಇದಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ ಸ್ವಲ್ಪ ಮಳೆಗಾಲ. ಇವಾಗ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಈಗ ಮುಂದೆ ಹೋಗೋಣ ಇರು. ಇಲ್ಲೇನು ಅಂಗಡಿ ಇಲ್ಲ ಅಣ್ಣ. ಇಷ್ಟು ಮಳೆ ಬರ್ತದೆ. ಇರೋ ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೋಗ್ತೀವಿ. ಬೇಡ ಇರು ಹೋಗೋಣ. ಇಲ್ಲ ಇಬ್ರು ಹೋಗೋಣ ಬಾ. ನಾನು ಬರಲಿಲ್ಲ, ಈಗ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಬೇಕಲ್ಲ, ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡೋಣ. ಅಯ್ಯೋ ಏನೋ. ஸோ ரூம் நாங்கள் இங்கே தான் தங்குறோம் இன்றைக்கி. இந்த ரூம் பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்துட்டு கம்மி ரேட்டில் கொடுக்குறது. கிட்டத்தட்ட 50 ரூபா மட்டும்தான். ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது எனக்கு 50 ரூபா இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியலை. உள்ளே போய் கேட்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி அண்ணா இருக்கு நிற்கிறாரு. ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ. ஸோ இங்கே ஒன்று புதுசாக ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் சொந்தக்காரங்க நினைக்கிறேன். அவங்க யாரும் குருக்கள் அவங்க இருக்காங்களா, இந்த குருக்கள் அவங்களோட ஃப்ளைட் இது. வாழ்ந்தா இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்து ஹெலிகாப்டரையும் தூக்கிட்டு வந்து ஃப்ளைட்டையும் தூக்கிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளும் இப்படி என்னைக்கு வாழ்கிறதுன்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் இப்போ மைக்கை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த சைடு தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கோயில் அந்த சைடு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும் உங்களுக்கு. நீங்கள் அங்கே உள்ளேருந்து நீங்கள் கேட்லேருந்து என்ட்ரி ஆகிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு வந்துட்டு A to Z எல்லாமே இங்கே தான் இருக்கும். பின்னாடி அங்கே பார்க்கிங் அங்கே இருக்குது. கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிக்கலாம்.
எல்லாமே குறைஞ்ச விலை தான். போகலாம் போகலாம் போகலாம். இன்றைக்கி யாரும் வரலை, மழை பெய்யறதுனால யாருமே நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால் பாதிக்கு பாதி யாருமே வரல. ஓகே, ஃப்ளைட்டு பார்த்தாச்சு. வேறு எங்கிட்டு நார்மலாக கோயில் வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா டே டைமில் வந்தீங்கன்னா இங்கே 2:50க்கெல்லாம் பூட்டிடுதாங்க. அப்புறமா திறக்கிறது வந்துட்டு 5 o'clock 5 மணிக்கு அந்த மாதிரி திறக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த டைமிங் கீப்பப் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கன்னடா, தமிழ், இங்கிலீஷ். எப்படி இல்லை? அதனால் நான் தமிழ் பேசுகிறது வந்து எல்லாருமே இங்கே என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கும்மாங்குத்து விட போகிறாங்களோ தெரியலை. பட் நான் பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு கும்மாங்குத்து உளுந்தே விழும். ஸோ அதனால் நம்ம பார்க்குறதெல்லாம் கிடையாது. நம்ம வீடியோவை டைரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லு செம்ம மழை வந்துச்சு, அதனால் எதுவுமே பண்ண முடியலை. ஐயோ, எல்லாம் முடிஞ்சாச்சு. கேமராದಲ್ಲಿ ಒಂದು 2 ಎತ್ತ. ಹಲೋ, ஓகே. இந்த சைடு இது பஸ் ஸ்டாண்ட் சைடு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே உங்கள் சின்ன பசங்களுக்கு ஐட்டமு, அப்புறமா ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இருக்கிற மாதிரி. இங்கே உங்களுக்கு பக்கத்துலேயே என்கொயரி ஆஃபீஸ் வேறு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எது வேணாலும் இருந்தாலும் சரி இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக நேராக வந்தால் இது சைடில் ஃபுல்லு வெறும் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே. இது மேலே இருக்கிறது கூட பாருங்கள், லக்கேஜ் ரூமு அது இதுன்னு இருக்குது. சின்ன மறுபடி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெறும் காருங்க பார்க்கிங்கு. அப்புறம் அங்கே ஒரு சிலை இருக்கிறது, என்னன்னு பார்க்கலாம். இந்த சைடு இருந்து பார்த்தா தெரியும். இது சிவபெருமான் ஸ்டாச்சு. சிவபெருமான் ஸ்டாச்சு ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணால் பிக்சல் உடஞ்சிரும். அது ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே, சிவபெருமான் ஸ்டாச்சு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நான் வெளியே போய் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 1 முறை நடுங்க, இல்லைனா 2 முறை நடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், see you. நன்றி, வணக்கம்.